பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். என பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் உங்கள் வழியை என் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கின் வழியோ அழியும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான்னா யார்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கற்பனைப்படி நடக்கிறவன் நீதிமான். நல்ல பிள்ளைன்னா யார்? தகப்பன் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நல்ல பிள்ளை. அந்த நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேலே தகப்பனை ரொம்ப பிரியமாக இருப்பார். கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பார். ஏனென்றால் அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொல்லாத வழிகளில் நடக்கிறதில்ல, நல்ல வழி நடக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்ல பிள்ளையாக இருக்கிறான் என்பதனால அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறார். உங்கள் அப்பா உங்களுக்கெல்லாம் வாங்கி தர்றாரா? நிச்சயம் வாங்கி தருவார் கீழ்ப்படியும் பொழுது. அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் நாம் அவருக்கு பிரியமான வழியில் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் தருவார். நீதிமானுடைய வழி அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் எல்லாருடைய வழி அறிந்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற சிறியவர், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் போகிற, சிந்திக்கிற, எண்ணுகிற, செயல்படுகிற எல்லா வழிகளையும் எல்லா காரியங்களையும் பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறார். பூமியில் இருக்கிறவங்க தகப்பன் ஏதோ ஒரு கொஞ்சம் காரியம்தான் உங்களை குறித்து அறிய முடியும். ஆனால் பரலோக தேவன் உங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் வீடுகளில் நீங்கள் இருக்கும் பொழுது தகப்பன் உங்களை கவனிப்பார். நீங்கள் கல்லூரிக்கு, ஸ்கூலுக்கு போகும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது உங்களை யாரும் கவனிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. பரலோகத்தின் தேவன் கவனிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே யோபு பக்தன் சொல்கிறாரு. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் நான் போகிற வழியை அறிவார், என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்படி என்றால் நான் ஆண்டவருக்கு பிரியமான வழி நடக்கிறேன். என் வழி ஆண்டவருக்கு தெரியும். எனவே நான் யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கர்த்தருக்கு நான் பயந்து பொல்லாத வழிகளை விட்டு நான் நல்ல வழி நடக்கிறேன் என்பதை தேவன் அறிகிறார். இப்போது எனக்கு சோதனை வந்திருக்கிறது. அந்த சோதனையை முடிந்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் யோபு பக்தருக்கு இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வழியையும் என்னுடைய வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நீதிமான்களின் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் துன்மார்க்கன் வழி எப்படி அறிந்திருக்கிறார்? அந்த முடிவு அழிவு என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை என்னையும் அறிந்திருக்கிறார், கவனிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு தேவன் காட்டுற நல்ல வழியில் நடப்போம். இந்த சங்கீதம் 1 முழுவதும் வாசித்து பாருங்கள். யார் ஆசீர்வாதமாக இருப்பா, யார் செழிப்பாக இருப்பாங்க, யார் நன்மையாக இருப்பாங்க, எப்படி இருந்தால் நன்மை இருக்கலாம் என்று சொல்லி இந்த சங்கீதம் 6 வசனம் இருக்கிறது. நீ வாசித்து பாருங்கள், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் இந்த காலை வேளை நீங்கள் ஒரு வேளை பிரயாணப்பட்டு தூரமான இடங்களில் போகலாம், வேலைக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம், ஏதோ ஒரு அலுவலாக போகலாம். போகும்பொழுது தான் வசனத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. கர்த்தர் நீதிமான்கள் வழி அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே நான் இன்றைக்கு வருகிற வழிகளெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய விரும்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.